அதுவும் அவர் கூட ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. அது ஒரு படம் தான். அது ரொம்ப பேச்சுவார்த்தையும் கிடையாது அந்த படத்துல. சீன் தனி சீன் அவருக்கு. பாரியண்ணனுக்கு அந்த சீன் தனி சீனு. ஆக்சுவலா அதுல ஒரே ஒரு சீன் தான் எல்எல் சார் வச்சிருந்தார் சார், இந்த வழி சொல்ற மேட்ரு மட்டும். அது நல்லா இருக்கு இந்த பீஸ்ன்ட்டு வச்சுட்டாரு. பிரசன்னகுமார் தான் ரைட்டர். எல்எல் சார் இப்பயும் இருக்காரு. அந்த ஒரு சீனு. அதுக்கப்புறம் சரி இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, வேற எங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணா ஃபைட்ல வச்சிருப்பாரு. ஆமா, ட்ரௌசர் பாட்டினா யார் தெரியுமாடா அப்படின்ட்டு ட்ரௌசர் தூக்கி போட. அதுலயும் பாரியண்ணா ஒயிட் பெட்ரோல். அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவர் தான் காமெடி அடுத்து. அதுக்கப்புறம் எண்டுல ஒரு இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு வையாபுரி சார் வந்து அதுல வந்து பொம்பளையா மாறிடுவாரு. அப்ப மாறும்போது ஒரு டைலாக் போடணுமே, இதுக்கு என்ன வேற. அப்பெல்லாம் அந்த சமயத்துல துல்லாமனும் துள்ளும் நடக்கும்போது நான் டெய்லி போவேன் அந்த செட்டுக்கு. எங்க இப்ப சீப்ராஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, விருகம்பாக்கம், இங்கதான் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கதான் ஃபுல்லா செட்டு போட்டு எடுத்தது. இந்த இடத்துல செட்டு ஃபுல் செட்டு. அந்த வழி சொல்ற ரூட்டு, விஜய் சார் பர்சன், சிம்ரன் சார் எல்லாம் இங்கதான், பாட்டுக்கிட்டு எல்லாம் இங்கேயே தான் சார் செட்டு. ஆனா அந்த பீச்ல ஒரு சீன் வையாபுரி சார் நல்லாதான் கேட்கும். அப்ப அது என்ன பண்றது தெரியல. இந்த இடத்துல ஒரு டைலாக் பண்ணு பாரு என்னன்னு வர சொல்லிட்டாங்க. என்ன வாடான்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு 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 அப்பெல்லாம் இப்பயும் தான் ஒரு ஹியூமர் சென்ஸ் உண்டு. ஸ்பாட்டுக்கு போனா விடுக்கிட்டுன்னு ஏதாவது ஒன்று மீட்ரு ஏத்துறது. ஏண்டா டேய் ஒரு இதான் ஒரு டைலாக் நச்சுன்னு ஒரே லைன்ல சொல்றா அப்படின்ற. என்னண்ணா முதுகுலாம் பார்த்தா என்னண்ணா அவன் சிகப்பா வர்றாரு பாப்பல வையாபுரி. என்ன பண்றது, என்ன சொல்றது, முதுகுல ஜன்னல்லாம் வச்சிருக்குது. ஜன்னலா எத்தனை ஜன்னல்? என்னன்னா இது டெய்லர் பாஷையில வந்து எனக்கு டெய்லர் வேலை தெரியும். டெய்லர் பாஷையில இந்த மாதிரி பெரிய ரவுண்டு போட்டு நாட்டு கட்டினா ஜன்னல் மாதிரி இருக்குன்னா அதை ஜன்னல் ஜாக்கெட்டுன்னுவாங்க. ஜன்னல் ஜாக்கெட்டுன்னு இருக்கு. நல்லா இருக்குடா இது, எப்படியே சொல்லிடுறேன்டா அப்படின்ட்டு ஒன்ன போயிட்டு என்னம்மா வாசகால் ஜன்னல்லாம் வச்சு ஜோராக்கிற அப்படின்னு அந்த டைலாக் போட்டார். அதுவரை ஹிட் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த படம் பெரிய ஹிட்டு.